இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்றதை வீடியோவில் பார்த்தோம். திங்கக்கிழமை வர்ற வீடியோவில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலி ஏதோ திட்டம் போட்டு பார்த்து கடைசியில் ஒன்றுமே சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌதமாக காதலிச்ச பொண்ணுக்கிட்டே போயிட்டு நம்ம ஒரு உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கும் எனக்கும் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? ஒன்றும் கிடையாது, நீ முதல்ல வெளியே போய் என் ரூம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறாங்க. இருந்தாலும் உனக்கு தேவையான விஷயந்தான் என்கிட்ட இருக்குது, நீ இதை கேட்டால் உனக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரி ஓகேவா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். சரி என்ன விஷயமோ சீக்கிரமாக சொல்லிவிட்டு கிளம்பு நீ முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவளுக்கு உதவி பண்ண வந்தால் இவன் நம்மளுக்கே மரியாதை இல்லாமல் பேசுகிறாளே, சரி என்ன பண்ணுறது, நமக்கு காரியம் ஆகணும்னா கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் பொறுமையாக சொல்கிறாங்க. நீ இலக்கியா இப்போ என்கிட்ட வசமாக மாட்டிகிட்டு இருக்கா, இதை நீ நானும் சேர்ந்து எப்படியாவது இதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா, இதை செய்யணுன்னாலும் எனக்கு இந்த வீட்டில் யாருடைய சப்போர்ட்டாவது கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். அதனால தான் உன்னை பார்க்கணுன்ட்டு நான் வந்திருக்கேன். நீ நினச்சா உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றா. ஓகே, இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்புனா உனக்கு தான் யூஸ்ஃபுல்லு, சொத்தெல்லாம் உனக்கு வரும், எனக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உனக்கு கௌதம் கிடைப்பார், எப்படியும் ஜெயிலுக்கு போயிட்டா அவளை டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு கண்டிப்பாக உனக்கு கௌதமாக கல்யாணம் பண்ண வச்சிடலாம். ஏன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இலக்கியாவுக்கு குழந்தை வேறு கிடையாது, இதில் ஜெயிலுக்கு வேறு போயிட்டா அப்படின்னா கம்பல்சரி கௌதம் உனக்கு தான் கிடைப்பா. நீ நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும், மித்ததெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லு அப்படின்றா. ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் முழுசுத்தையும் நீ போலீஸ்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட கேஸ் கொடுத்தீன்னா போதும். கௌதமும் இலக்கியாவும் பிரிச்சுட்டா அவள் இலக்கியா ஜெயிலுக்கு போயிடுவா, கம்பல்சரி 7 வருஷம் வெளியே வரவே முடியாது. இந்த சமயத்தை பயன்படுத்தி நீயும் கௌதமை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறது ஓகே தான், இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், செயல்பாட்டுக்கு நல்லா இருக்குமா? கௌதம் இலக்கியா மேலே உயிரை வச்சுருக்கா, அப்படி இருக்கும்பொழுது பிரிஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத இனிமேல் வர்ற வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.